யாருக்கு உங்களுடைய கேள்வி? தாவேக்காவிற்கு. கேளுங்க. இப்போ வந்து ஒரு கட்சி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கொள்கைன்றது இவருடைய வழியில் நடக்கிறது. எங்களுடைய கொள்கைன்றது இந்த 5 கட்டளைகள் தான். இதான் எங்களுடைய கொள்கை. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் மதம் சார்ந்ததா எங்க கொள்கைன்றாங்க. ம். ஆனா, இவ்வளோ நாளு இவங்க வந்து ஆணித்தனமாக எந்த ஒரு இடத்துலயுமே இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லல. விஜய் அவர்களுடைய தேவையே லஞ்சம், நிர்வாக சீர்கேடு ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கை மிகப்பெரிய அளவில் பராமரிப்பது. இந்த 2 வேலை தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்சியினுடைய கவரப்பட்டதற்கு காரணமே இதுதான். ம். நீங்க சொல்ற கொள்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கொள்கை உலகம் அழிய போற வரைக்கும் இந்த மொழிப்பற்று, மதப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று இதெல்லாம் வீடு அதுக்கு முடிவே கிடையாது. ம். உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த மொழி பற்று, ஆனால் இனப்பற்று, ஒரு மதப்பற்று நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம். எல்லாம் ஒண்ணா எல்லாம் ஒண்ணா தோழர், இருக்கு. மொழி தயவு பற்றும் செஞ்சு- சாதி இல்ல, பற்றும் இல்ல, தோழர் இல்ல, ஒண்ணா. சார் தயவு செய்து சொல்றேன். மொழி பற்று அந்தந்த தேவையானது, மொழிகாரர்களுக்கு, சாதி பற்று அழிய அந்தந்த வேண்டியது. அதை மொழி, நீங்க அந்தந்த பெருமையா நாட்டு சொல்றீங்க. மக்களுக்கு அந்தந்த நாட்டு பற்று முக்கியம். இல்ல இல்ல தயவு செஞ்சு இல்ல இல்ல இதை emotional ஆ- பத்மநாபன், ஒரு இப்போ அவங்க சொன்னாங்க. இல்ல 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 நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லக்கூடிய மொழிப்பற்று, இனப்பற்று, மதப்பற்று, ஜாதிப்பற்று இது 4 ஒண்ணான்னு கேக்குறேன். அவ்வளவுதான். நானும் ஒண்ணுன்னு சொல்லல. அப்புறம் ஏன் அதை அது சொன்னீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் இதெல்லாம் சொல்லிதான் ம். மதம்னு வரும்போது மதத்தை கையில எடுக்கிறது, சரி. இனம்னு வரும்போது இனத்தை கையில எடுக்கிறது. அதுவும் இது இதை ஒண்ணு பேசியே கிடையாதுங்க. பேசிட்டு லஞ்ச தோழர், மொழி உணர்வு இயற்கையானது. மதப்பற்று செயற்கையா வெறியேத்துறான். சாதியும் மதமும் அழிய வேண்டியது. மறுக்கவில்லை, மொழி அழிய வேண்டியது இல்ல. மறுக்கவில்லை. நீங்க எப்படி ஆனால் மொழி பற்றி சாதி சார், பற்றி நான் ஒண்ணாக்குறீங்க? என்ன சொல்றேன்னா, இந்த ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு நீங்க காலம் தள்ளது போதும் 50 ஆண்டு காலம். இப்ப நான் என்ன என்ன ஒற்றை வார்த்தை? அந்த நான் பையன் கொள்கை நீங்க- பேசுனது நீங்க இவ்வளவு பேசு தப்பா? நீங்க பேசுகின்ற கொள்கையை பேசுங்க, சார், நீங்க ஒரு என்ன நிமிஷம். பேசுறீங்க? சார், உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதை கையில எடுக்காதீங்க சார். அவங்களுக்கு அறிவுரை நான் சொல்ற ரைட் கேளுங்க. ரைட் ரைட் எங்களுக்கு சுருக்கமா சுருக்கமா பேசுங்க. எனக்கு சுருக்கமா. நீங்க எல்லாம் வாழ வேண்டிய வயசு. எனக்கு வீடு போப்போ காடு வாவான்னு சொல்லுது. என்னுடைய அறிவுரை அவங்க குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால சொல்றேன், கொள்கை ரொம்ப முக்கியம் தம்பி. அதை சரி. மாற்று கருத்தே வைக்காத. ரைட் ரைட் ஆனா அதையும் தாண்டி நிர்வாகம், அன்றாட பிரச்சனைகள் பார்க்கணும். அதுதான் அரசியல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாடுன்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிஏ விசஸ் தமிழ்நாடு, டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னா டோட்டலாவே டிஎம்கே வந்து கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ அது இங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இதை இல்ல வந்து பொலிட்டிசைஸ் பண்ண தவறிட்டாங்களா ஜென்சிய அப்படின்ட்டு நான் கேக்குறேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார களத்துல வச்சாரு. என்டிஏவ தோற்கடிச்சுட்டாங்கல்ல. என்டிஏ வந்து வர முடியல. ஆனா சொன்ன But the திரு problem ஸ்டாலினை is- ஜெயிக்க வைக்கல. இல்ல அதுதான் the problem is என்னன்னா, அந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படிங்கிற கதையா அவங்க ஒரு இலக்கு வச்சு பயணிச்சாங்க. அதுல வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. பட் இத வந்து அவங்க கணிக்க தவறிட்டாங்க. டெஃபினட்டா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. த பவர் ஆஃப் த யங் வோட்டர். ஜென்ரலாவே வந்து ஒரு ஜென்சியை வந்து ஒரு பெரிஃபரல் வோட் பேங்கா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படி இல்ல. அது ஒரு பிரைமரி வோட் பேங்க் அப்படிங்கறத இந்த தேர்தல் அவங்களுக்கு உணர்த்தி இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இங்க நீங்க ஐடியாலஜி பேசுனீங்க. அவர் நந்தகுமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, ஐடியாலஜி எல்லாம் பத்தி அவங்க கவலைப்படல. இப்போ வந்து இஷ்யூ பேஸ்ட் விஷயங்கள் தான் வந்து ஜென்சி கையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிலேயுமே எனக்கு ஒரு மாறுபாடு உண்டு. இஷ்யூ பேஸ்டா கூட அவங்க பெருசா இதையும் அணுகுன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இஷ்யூ பேஸ்டா அவங்க அணுகியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து அவ்வளோ எக்ஸாம்ஸ்ல வந்து குளறுபடிகள் நடக்குது, இவ்வளோ ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிறது வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி விஜய்க்கு ஓட்டு போட்ட யாரோ எந்த ஜென்சியுமே வந்து பேசுனதா வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், வாரிசு அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு. உண்மையிலே வாரிசு அரசியல் உங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி இருந்ததுன்னா, காங்கிரஸோட தாவேகா கூட்டணி போகும்பொழுது ராகுல் காந்தி ஒரு வாரிசு தானே, அதை அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. அவங்க அந்த கேள்வியே கேட்கல. கரப்ஷன் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப காங்கிரஸோட கூட்டணி போயிருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளவு கரப்ஷன் ஸ்கேண்டல்ஸ்ல மாட்டிருக்காங்க. அப்ப வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸா தான், இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் நீங்க பாக்குறீங்களே தவிர, அதை வந்து நீங்க கரப்ஷனா பாக்கல. சோ அதனால இஷ்யூ பேஸ்ட்லயே கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி. ஒண்ணு இல்ல, இப்ப விவேக் கேக்குறாருல, இப்ப 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே அந்த எழுச்சிங்கிறது தொடங்கிருச்சு. அவங்க ஒன்னும் ஐடியாலஜி தெரியாமலாம் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ஒரு நீட்சி தான் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு ஐடியாலஜி சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியலன்னுலாம் நான் சொல்லலைங்க. ஜல்லிக்கட்டு போராட்டமே எடுத்துக்கங்களேன். அது அவங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அதுல வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அந்த அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது. இல்ல இல்ல ஒரு இப்போ நிமிஷம். let me finish. ஒரு 100 வருஷம் முன்னால இடுப்புல இருக்கிற துண்டை வந்து தோல்ல போறதுக்கு நம்ம 100 ஆண்டு போராட்டம் பண்ணியிருக்கோம். கோவில்ல கொடிமரத்துக்கு அந்த பக்கம் 600 அடிக்கு அந்த பக்கம் நின்னவங்க கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு 100 வருஷம் நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம். பெண்கள் மேலாடை அணியறதுக்கே ஒரு 100 வருஷம் நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம்.
இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு வந்து பெருசா தெரியல. ஏன்னா அது உங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அத வந்து புத்தகங்கள்ல படிச்சோ இல்ல அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்சியுடைய அரசியல் அறிவு மொத்தமே எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள்ல இருந்தோ இல்ல வரலாறு படிச்சோ அவங்களுக்கு வரல. சோசியல் மீடியால ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல மற்ற சோசியல் மீடியால என்ன அவங்களுக்கு கடத்தப்படுது அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் அமையுது. உங்களை நான் அதை தப்புன்னு சொல்லல. பட் அதை தாண்டி உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில வந்து நீங்க ஈடுபடலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை ஈடுபட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி வரும். ஐடியாலஜி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் அதுல கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கறது தான் ஒரு பிரச்சனை. அதே ஒரு மாதிரி நிமிஷம். இன்னொரு விஷயம், இது பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ்னு சொன்னார் இல்லையா, இதத்தான் வந்து நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த மத்தவங்களுக்கெல்லாம் இது எலெக்ஷன் வரும்பொழுது யோசிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நமக்கான தலைவர், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதற்கான சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது இமோஷனா இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காம நம்மளுடைய தலைவர் அவரை வந்து கொண்டு வந்து நம்ம முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கணும். இல்ல லெட் மீ ஃபினிஷ்ங்க. யூ கேன் இஃப் யூ ஹேவ் a difference of opinion you can place your points later. இப்போ வந்து நான் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பார்வை வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அவரை கொண்டு வந்து அந்த சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாரு, மாற்றம்லாம் அவர் கொண்டு வந்துருவார். அது எப்படி கொண்டு வந்துருவாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கல. மேடம் ஒன்று சொன்னாங்க இல்லையா, முதல்ல இந்த பர்சனாலிட்டி டிரைவன் அப்படின்னு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க இது பர்சனாலிட்டி டிரைவன் ஒரு முகத்தை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்ததுனால தான் இது ஜனநாயக பூர்வமா நடந்தது. முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்காமல் அவர்கள் வந்து அவர்களுடைய உணர்ச்சி வேகத்தில் வந்து வெடித்து சிதறிந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் முகம் முக்கியமா கொள்கை முக்கியமா? உங்களுக்கு இலக்கை அடைவதற்கு ஒரு முகம் வந்து வேணும். உங்களுக்கு ஒரு இலக்கை நீங்க அடையணும்னா உங்களுக்கு வந்து நீங்க இவரை வைத்து அடைய போகிறோம், இந்த வழியா செய்ய போறோம், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், இன்ஸ்டிடியூஷனல் பாடி வேணும், ஒரு முகம் வேண்டும், எல்லாம் வேண்டும். அதுதான் விஜய், அதுதான் தாவே. ஒரு வேண்டுகோள், கொள்கை ஓகே, கொள்கையை தாண்டி வாங்க, கொள்கையே நின்னுடாதீங்க. Right. அது கொள்கை முக்கியம், அடுத்து கவர்னன்ஸ் முக்கியம். கொள்கைன்னு சொல்லிட்டு கவர்னன்ஸ் முக்கியம். நீங்க சரி. இதெல்லாம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனிமேல் வந்து இதே ஜென்சி உங்களுடைய கவர்னன்ஸ பொறுத்து தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போறாங்க. இல்ல இது இன்னொன்னு நான் வரேன். சொல்லிருங்க. நீங்க நிறைவேற்ற போறீங்க. இருங்க. இன்னைக்கு ஒரு தாலுகா எம்எல்ஏ வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நீங்க கரப்ஷனுக்கு எதிராக இருந்தீங்கன்னா அவரை தகுதி நீக்கம் செய்யணும், இல்ல அவரை ராஜினாமா செய்ய சொல்லணும். உண்மையிலேயே சரி. இன்னைக்கு அவர் பேசின வீடியோ வருதுங்க. எதுக்கு அவர் வீடியோ வருதுங்க? வீடியோ வருது. வீடியோவை நீங்க மறுக்கிறீங்களா? உங்களுக்கு சாதகமா வந்தா வீடியோ எடுத்துக்கிறீங்க. ஏங்க உங்களுக்கு அவர் பேசுறது வீடியோவா பதிவா சோஷியல் இருக்குங்க. மீடியாவை ரொம்ப கண்ணிய குறைவா பேசுறது நீங்க தான். கண்ட எதை நீங்க பேசுறீங்க? இல்ல நீங்க சொல்றது பேசுங்க. டாபிக் ரெலவெண்டா பேசுங்க சார். டாபிக் ரெலவெண்டா பேசுங்க. ஆட்டிட்யூட் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் சொல்றீங்க, அதே தான் சொல்றேன். இவருடைய சட்டக்கட்சி சட்டமன்றத்துல வெளியில வரலையா? சட்டமன்றத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வர்றீங்க. நீங்க அன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. அன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து பத்திரிகையாளர்கள் பல பேர் பேசி இருக்கிறாங்க, அந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல அன்றைக்கு சட்டப்பேரவையில இருந்த திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து என்ன நடந்தது அப்படின்றது குறித்து ரொம்ப விழாவரியாக பேசி இருக்கிறார். கேடுகட்ட வாக்காளர் சொன்னாங்களா, அதுக்கு சொல்லுங்க பதில். கேடுகட்ட வாக்காளர்கள் சொல்லியிருக்காரு. யாரு இதுல இந்த கொலத்தூர் சட்டமன்ற அந்த வாக்காளர்களை தோக்கடிச்சதுனால கேடுகட்ட வாக்காளர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. அவர் குளத்தூர் வேட்பாளரா? அவர் கொலத்தூர் வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண சார். தயவு செஞ்சு அனிதா அதாவது பேச போனீங்களா எல்லாரும் தரக்குறைவா பேசியிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், சரி. ஒரு நிமிஷம் சார். வந்து பேசுறத மேடம் சொல்றதே வந்து பாருங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் இடத்துக்கு தான் அவங்க வர்றாங்க. எங்க இப்ப சொல்லும் போது அவங்க அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் இடத்துக்கு தான் வர்றாங்க. அவர் அரசியல் புரிதல் ஒரு நிலைப்பாடை எடுத்து வாக்களிக்கிறவனை you don't put words into my mouth. நான் அரசியல் புரிதல் இல்லாம ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்தது. நீங்களே சொல்லுங்க. அவங்களுடைய சரி. see உங்க தலைவர் தான் சொன்னாருங்க. அமைதியா 2 நாள் இருங்க. முன்னால மேடையில பேசும்போது உங்க தலைவர் என்ன இல்ல சொன்னாரு? நீங்க என்ன பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாதவங்கள நாங்க தான் பொலிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், நாங்க தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம் அவர் தான் கிளைம் பண்ணிட்டாரு. அப்ப இது போன்ற விஷயங்கள் இல்ல இப்ப நீங்க சொல்றதே கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நீங்க சொல்றதே கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தா சரி, இருங்க. இல்ல அவரு நீங்க பதில் என்ன சொல்லிருக்கோம். சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது என்னன்னா, அந்த தலைவர் அந்த இளைஞர்களை அரசியலமைப்படுத்த மாட்டார், படுத்தினால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க அவர் அந்த மேடைகள் பேசும் பொழுது இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலமைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு நாம தான் காரணம். அவர் கிளைம் பண்றாரு. அது உண்மையா?
அது உண்மையா? நீங்க அவர் சொல்ற claim ரெண்டுமே பண்ணாருங்க. கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் அவர் claim ஸ்டேட்மெண்ட். இல்ல அவர் claim பண்ணாருன்னு தான் சொன்னேன். அது உண்மை. நீங்க நான் ஜென்சி சொல்லுவேன். அரசியல்ங்கிற அவர் claim பண்றாரு. நீங்க ஜென்சி அரசு அரசியல்மயப்படுத்தியிருக்கேன்னு. நீங்க ஆமா அவர் அவருக்கு அரசியல் ஏத்த மயப்படுத்த political அரசியல் narrative தான் மயப்படுத்தாமலா அவருக்கு- இன்னைக்கு இந்த விவாதங்கள் நடக்குது. நீங்க அவருக்கு இதற்கு ஏத்த முன்னால் political இதற்கு narrative முன்னால் அவர் நடந்த சொல்லி எந்த கொடுத்திருக்காரு. தேர்தல் விளைவுகளை என்ன ஒட்டி சொல்லி ஒரு கொடுத்திருக்காரு? குறிப்பிட்ட தலைமுறையை திமுக வைத்து நீங்க அரசியல் விவாதங்களை சரி. நடத்துறீங்க. அதிமுக தீர்ந்து போன Okay. சக்தி அப்படிங்கறத தாண்டி என்ன அரசியல் மயம்? ரைட். நீங்க ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். பல பல பழைய போராட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டினாங்கல்ல. தோல் சிலை போராட்டம், பல ஆலய நுழைவு போராட்டம் எல்லாம். இந்த எல்லா போராட்டமே பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே நடத்தி கொண்ட போராட்டம் கிடையாது. அது பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாதிக்கப்படாதவர்களும் அதற்கு மேலே இருக்கிறார்கள்னு சமூகத்தில் சொல்லப்படுதுல, Okay. அவர்களும் சேர்த்து நடத்திய போராட்டம் தான். ஜல்லிக்கட்டிலும் அதனுடைய இது வந்து இருந்தது. ஜென்சின்னு இப்ப பேசக்கூடிய 2026 தேர்தல் முடிவிலும் அதுதான் வந்து இருந்திருக்கு. இது தொடர்ச்சியா ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ரைட். துண்டித்து பார்க்க கூடாது.